அஸ்ஸலாமு ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ். முபாரக் மதனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் பேசின ஒரு வீடியோ ஒன்று பார்க்க கிடைச்சிச்சு. போற போக்கில் சில விஷயங்கள் ஒன்று சொல்லிட்டு போறாரு. அது மிகவும் ஒரு பாரதூரமான விஷயமா மிகவும் ஒரு கவலையை என் மனசுக்கு கொண்டுச்சு. ஸோ அதன் அடிப்படையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டம் கட்டமாக நாங்கள் பிரித்து பார்ப்போம். ஆனால் இந்த விஷயத்தை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னு கேட்டா, எனக்கு அந்த முபாரக் மதனி அப்படி சொல்லக்கூடியவருடைய எந்த ஒரு கோபமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. சொல்ல போனா என் வாழ்க்கையில் அவருடைய முழுமையான ஒரு பயான் கூட நான் கேட்டில்லை. எனக்கு கேட்டதா நினைவும் இல்லை. அப்படி சாதாரணமாக கேட்ட பயனும் சரி எனக்கு நினைவு இல்லை. ஆனா அதனால நான் அவரோட கோபமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா சில விஷயங்கள் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி கருத்தல் பதிவிடும் போது அவங்களுடைய ஆடைகளை பார்த்து, குர்ஆன் வசனங்கள் ஓதுறதை பார்த்து, அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்து, அந்த குர்ஆன் வசனங்கள் மனனம் பண்ணி அதை சொல்லும் போது அந்த குர்ஆனுடைய அந்த வசனத்தை அந்த உச்சரிப்பை கேட்டுட்டு எங்களோட அதிகமான அப்பாவி மக்கள் என்னன்னு கேட்டால் டக்குன்னு ஏமாந்துருவாங்க. சரியா? அப்ப அந்த அப்பாவி மக்கள் பாவம். ஆனா விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்க மனதளவுல மிகவும் நல்லவர்கள். ஸோ அந்த மாதிரி நபர்கள் ஏமாந்துருவாங்களே அப்படின்ற ஒரு கவலையில தான் நான் இது சொல்றேன். ஸோ மக்களுக்காக தான் நான் இதை சொல்றேன். அதுவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிற கட்டளைக்கு அடிப்படைஞ்சு நான் இதை சொல்றேன். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் குர்ஆன் என்ன கட்டளை விட்டுக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். சூரா நிசாவுல அல்லாஹ் சொல்றான் 135வது வசனத்துல, நாங்க விளங்கிக்கிற மாதிரி சொன்ன சிம்பிளா, எங்களுக்கு முஸ்லீம் அல்லாஹி எங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையுமே அநியாயத்தில பக்கம் நீங்க நின்றாதீங்க, நியாயத்தில பக்கமே நீங்க நில்லுங்க. ஜஸ்டிஸ் எந்த சைட்ல இருக்கோ அந்த சைட்ல இருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வலியுறுத்தி சொல்றான். அது எந்த அளவுக்கு சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, நேபஸா இருந்தாலும் சரி, சொந்தக்காரவனா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் தாண்டி தாய் தந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பக்கம் அவங்களோட பக்கமே ஜஸ்டிஸ் இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, நீங்க தாய் தந்தைன்னு சொல்லிட்டு அவனோட பக்கம் எடுத்துடாதீங்க. ஜஸ்டிஸ் ஒப்போசைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்டிஸ் உடைய சைட் எங்க நியாயத்துடைய சைடு இருக்கோ அந்த நியாயமான சைட்ல போய் நீங்க நின்றுக்கோங்க அல்லாவுக்கான்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்துல சொல்றான். தாய் தந்தைக்கு எதிராக இருந்தாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஏன் இப்படி சொல்றான்டா, இந்த மாதிரி நாங்க ஜஸ்டிஸ் எந்த சைட்ல ஈக்குதோ அந்த சைட்ல நாங்க நின்றோம்னு சொன்னா இந்த பூமியில அநியாயம் மேலோங்காது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு லோயர் இருக்கிறாரு. இப்ப அந்த லோயர் இவர் சல்லி கொடுத்தா அநியாயக்காரங்களுக்கு இவர் கோர்ட்ல வக்காலத்து வாங்குவார் இல்லையா? சோ அப்ப இந்த மாதிரி அநியாயம் செஞ்ச ஒரு நபருக்கு எந்த ஒரு லோயருமே கோர்ட்ல வக்காலத்து வாங்க வரமாட்டாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த அநியாயம் செய்யறவங்க எல்லாம் எவ்வளவு பயப்படுவாங்க. சரியா? அதாவது இந்த அந்த வசனத்துல அல்லாஹ் ஒரு பூமியில உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அடியோட இல்லாமக்கிற வேலையை நல்லா செய்யறான். அதுதான் இந்த அல்லாஹ் இந்த சமூகத்தை ப்ரிப்பேர் பண்ற அழகு. ஸோ அதன் அடிப்படையில் அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி எங்க ஜஸ்டிஸ் இருக்கோ அந்த பக்கம் நின்றுக்கோங்க. நீங்க எந்த பக்கம் நிக்கிறது அல்லாவுக்கு தேவையில்ல. அல்லாஹ் மறுமையில யாரு சரி யாரு பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிரெடிட் போட்டதுல அல்லாஹ் மிக தூய்மையா அதை செய்வான். அவங்களுக்கு அல்லாஹ் ஏமாத்த இல்லாத யாராலையும். ஆனா இந்த பூமியில களங்கம் ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அல்லாஹ் அப்படின்னு சொல்றான். அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் அல்லாஹ் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றான். என்னன்னு கேட்டா, இப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சிலவங்க இப்ப 2 பேர் சண்டை பிடிச்சிக்கிட்டான்னு வைங்க. இப்ப இவங்க 2 பேருமே என்னன்னு கேட்டா மிகப்பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க. எனக்கு இவங்களால ஒரு மிகப்பெரிய 2 பேர்த்தால மிகப்பெரிய ஒரு லாபம் வருது. இப்ப இவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய 2 பேர்ல ஒருத்தர் அநியாயம் செஞ்சுட்டாரு. ஏ பின்னு இருக்கிறாங்க. ஏ மிகப்பெரிய அநியாயம் செஞ்சிருச்சு, பீட பக்கம் நியாயம் இருக்குது. ஆனா 2 பேர்த்துமே இப்ப எனக்கு கோச்சிக்கிறது நிலைமை ஏன்னு கேட்டா ஏன் சுயநலம் வந்ததுல இருக்குது. இப்ப எனக்கு தெரியும் இந்த 2 பேர்த்துல யாரு சரின்னு சொல்லிட்டு. ஆனா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இப்ப விசாரிச்சு இருக்கும் போது இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னு கேட்டா, என் சுயநலத்துக்காக எனக்கு வர வருமானம் இதுல ஒருத்தருக்கு நான் உண்மையை சொன்னேன்னு கேட்டா மற்றவர் என்னோட கோச்சிக்குவாருன்றதுக்காக நான் என்ன செஞ்சுட்டேன்னு கேட்டா, 2 பேரும் நடந்த விசாரணை எனக்கு உண்மை எதுன்னு தெரியும். ஆனா நான் சொல்லாம நான் மறைச்சிட்டேன். சரியா? அதே மாதிரி என்னன்னு கேட்டா, இப்ப அதுல இன்னொரு சைடு இருக்கு எப்படின்னு கேட்டா, இப்ப இதுல ஒருத்தர் பணக்காரவர், ஒருத்தர் ஏழை, ஒருத்தர் வேண்டியவர், ஒருத்தர் வேண்டாதவர். ஆனா இந்த வேண்டாதவரோட பக்கம் நியாயம் இருக்குது. ஆனா இந்த வேண்டியவர் நாங்க அவர்கிட்ட சம்பாதிக்கிறோம், ஏதோ ஒரு சுயநலம் எங்களுக்கு இருக்குது. அதனால இந்த இந்த பிரச்சனையில எங்களுக்கு வேண்டாதவரோட பக்கம் தான் நியாயம் இருந்தாலும் என்ன செஞ்சிருவோம்னு கேட்டா, எங்களுக்கு இவரு தான் வேணும், இவரில் பல விதமான லாபங்கள் பெனிஃபிட்ஸ் எங்க லைஃபுக்கு கிடைக்கும், அதனால நாங்க இவரை பகைச்சிக்க கூடாது அப்படின்ட்டு நாங்க ஒரு மரிசியா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னு கேட்டா, நியாயம் யாரோட பக்கம் இருக்கோ அந்த பக்கத்தை தெரிஞ்சு நாங்க எங்களோட சுயநலத்துக்காக மற்றவங்களோட பக்கத்துக்கு நாங்க இவரோட பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லி நாங்க சாட்சி சொல்லுவோம். ஸோ இதன் அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, கடைசியா நாங்க அதாவது நியாயம் யாரோட பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு அதை மாற்றி சொன்னாலோ இல்லாட்டி சொல்லாமல் புறக்கணித்தாலோ அல்லாஹ் செய்யறது எல்லாத்தையும் நன்றா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். மறுமையில நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். அதன் அடிப்படையில் அல்லாஹ் பேசுறான். ஸோ இதன் அடிப்படையில் நாங்க எங்கட வேலை என்னது, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்க சைட்ல உண்மை இருக்கோ அதை சொல்லிட்டு போயிட்டு அவ்வளவுதான் கதை. சரியா? அப்ப இன்னைக்கு மிக முக்கியமான விஷயம் இப்ப நான் வரேன். என்னன்னு கேட்டா, இந்த முபாரக் மதனி அப்படி சொல்லக்கூடிய ஒரு பயான் ஒன்று பண்ணிருக்காரு. போற போக்குல ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு வாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க, கொம்மையின் நல்லம் சௌதி மோசம்
கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா கொமைனி நல்லம், சௌரி மோசம். நான் கொமைனி நல்லம் ஜட்ஜ் பண்ணவரில் சும்மா சொல்கிறேன் நான் அந்த ஒரு கதைக்கு. என்ன அப்படி பார்த்துக்கு இருந்ததில் அவனுக்கு கிடைச்ச ரிசல்ட். இது 6 நல்லம் 6 கெட்ட. சில கணிசனாக கொமைனி இஸ்ரேலுக்கு அடித்ததுக்காக கொமைனியை அவனோட ஸ்டேட்டஸில் போட்டு வச்சிருக்கிறான், ப்ரொஃபைல் பிக்சர். என்னோட கொமைனி நல்லம். இஸ்ரேலும் ஈரானும் அடிச்சுக்கிட்டது அது அவங்களோட அரசியல் பிரச்சனை. காசாக்காக அடிக்கல, அவங்க அடிக்கிறேன்னு எப்போ அடிச்சுருக்கோம். கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 10ஆம் மாதம் 7ஆம் தேதி நினைக்கிறேன், அப்படி கொத்து அழிச்சார். என்ன அப்பா அடிச்சிருக்கோம். அப்போ நமக்கெல்லாம் கட்டும் டென்ஷனில் இருந்தோம், குணு தோதினம், அழுகம், சுஜூதில் கிடந்த அழுகம், மன்றாடினம், ஹரத்தில் துவா கேட்டாங்க. அந்த நேரம் நீ அடிச்சிருந்தா நீ காசா மக்களுக்காக அடித்திருக்கிறாய். இப்போ உன்னுடைய நியூக்ளியர், அதாவது அந்த என்னது அணு, அந்த அணுவை என்ரிச் பண்றதுக்கு உனக்கு சான்ஸ் தரல. அதுக்கு இஸ்ரேல் உனக்கு டிஸ்டர்பா இருக்குது என்பதற்காக நீ இஸ்ரேலுக்கு அடிச்சு போட்டு, அது ஓகே, எங்களுக்கு சந்தோஷம் இஸ்ரேலுக்கு அடிச்சது. அந்த வகையில் உனக்கு சப்போர்ட், இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு. ஆனால் கொமைனி இஸ்ரேலுக்கு அடிச்சுட்டான்றதுக்காக வேண்டி உண்ட ப்ரொஃபைல் பிக்சருக்கு கொமைனி வாரன்னு சொன்னா நீ என்ன விளங்கிருக்க கொமைனியை பற்றி? அஹ்லு சுன்னா வச்சிருந்த அவ்வளவு பேர் காஃபிர் என்று பேசக்கூடிய அவர்கள், லட்சக்கணக்கான அஹ்லு சுன்னாவை அழித்தவர்கள். அது உங்களோட அரசியல் பிரச்சனை. இதுக்குள்ள நமக்கு தான் சொல்ல வரேன் என்றால், அங்கும் இங்கும் சோசியல் மீடியா ஒரு நாலேஜ் இல்லை, ஒரு ஆலிமு கிட்ட போய் கேட்கறதில்ல. நீ குறைஞ்சது உனக்கு ஒரு கைடா ஒரு ஆலிமை வச்சு கொள்ளணும் உங்க ஃபேமிலிக்குள்ள. அந்த ஆலிமகிட்ட கேட்கணும். இதெல்லாம் பெரிய விஷயங்கள், சின்ன விஷயம் இல்லை, அகீதா சார்ந்த விஷயம். அதுக்காக நான் சவுதி சரின்னு சொல்லி பேசுறேன் என்று தவறா எடுத்துக்கொள்ளாதீங்க. பிள்ளை யாரு விட்டாலும் பிள்ளைகள் தான். ஆனால் நமக்கு முடிவெடுக்க தெரியுதில்லை, சும்மா மேலோட்டமான விஷயங்களை. எந்த நேரமும் கேட்டு இடத்துல நீங்க நன்றா கவனிச்சு பாருங்க. என்னன்னு கேட்டா, இப்ப அவர் சொல்றாரு, இப்ப அமெரிக்கா அப்படி சொல்லக்கூடிய இல்லாட்டி இஸ்ரேல் ஆயிக்கட்டும், இந்த ஜயனிஸ்டல் முஸ்லீம்களுக்கு, உலக அடிக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு, அரபு தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இவங்க செஞ்ச அநியாயம் 1 இல்ல 2 இல்ல. இப்ப பாலஸ்டைன்ல கண்ணு முன்னுக்கு 2 வருஷம் இவ்வளவு பேர் ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டு இருந்தாலும், இந்த ஈராக்ல 2000க்கு போறோம் எனக்கு தெரியும், இந்த சின்ன பிள்ளைங்களை வேணும்டே சென்ஷன் பண்ணி பசியில போட்டு 5 லட்சம் பிள்ளைங்களுக்கு பார்க்க கொண்டாங்க. மிகப்பெரிய அநியாயம். அப்ப இந்த அந்த ஸ்டேட் செக்ரட்டரி இதை கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது ஒரு பொறுமதியான விஷயமானு CNN கேட்கறாங்க. அப்ப அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டா, இது ஒரு பொறுமதியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன மிருகத்தனமான ஒரு மனிதர்கள் இவங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு ஜயனிஸ்ட் கூட்டத்துக்கு இஸ்ரேலியா ஆயிக்கட்டும், அமெரிக்காவை ஆயிக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கூட்டம் பாலஸ்டைன்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களை கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இது உலகமுமே தெரிஞ்சதுதான். அது மட்டும் இல்லாம ஈரான்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஆபீஷியலே இதை பத்தி சொல்லிக்கிறாங்க, நாங்க பாலஸ்டைனுக்கு சப்போர்ட் பண்றோம், அதனால தான் இஸ்ரேல் எங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு சிம்பிளா விளையும் கொள்ள ஒரு விஷயம் என்னன்னு பாருங்க. இந்த பாலஸ்டைன்ல இருக்கக்கூடியவங்களை இப்ப இஸ்ரேல் அவங்கள இந்த மாதிரி அநியாயம் செய்யும் போது, அமெரிக்கா இந்த ஈரான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இதை டிரெக்டா இன்வால்வ் ஆகினா அது மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். ஒட்டுமொத்த உலகத்துக்கு கலங்கத்தை ஏற்படுத்தும். பூமியோட புனிதத்தன்மையே இல்லாம வரதுக்கான வேலை செஞ்சு விட்டுருவானுங்க அவனு. சரியா? அப்ப அதை தெரிஞ்ச ஈரான் என்ன செய்யும், எந்த ஒரு அரசாங்கமும் டிரெக்டா போகாது. ஏன்னு கேட்டா, அவங்க ஒரு தனி நாடா இருக்கிறாங்க. அதுவும் எந்த வகையில் அந்த நாடை முடக்கிடுமோ, பொருளாதார தடை விதிக்கலுமோ, சாங்ஷன் பண்ணிடுமோ, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோலை அவங்களுக்கு இன்னொரு நாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸா விற்கலாத ஒரு நிலைமை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. சோ இதன் அடிப்படையில இந்த சியாக்களை இவர் சொல்றாரு தானே, ஒரு சியாக்களை ஒரு வெறுப்பு இவர் மனசுல போடுறாரு, தெரியும் தானே. ஆயத்துல்லா ஹுமைனியோட போட்டோ யாரு வச்சா இவருக்கு என்ன? ஆனா இவர் சொல்றாரு, அப்ப அவன் ஒரு காஃபீர், அவன் அப்படி செஞ்சான், நாங்கெல்லாம் அவன் ஆதரிக்க கூடாது, அதனை பத்தி பேசுறாரு. ஆனா இப்ப பாருங்க, இந்த பாலஸ்டைன் முஸ்லீம்களை கொல்லும் போது இந்த ஈரான் டிரெக்டா இப்ப முபாரக் மதனி இருந்தா அவர் அரசாங்கத்தை லீடரா இருந்தா நான் நினைக்கிற மாதிரி அந்த இஸ்ரேலை 2 நாள் அடிச்சு அவர் உடைச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஆயத்துல்லா ஹுமைனிக்கெல்லாம் வியூகம் இல்லைன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறவர் தெரியா. அவங்க டிரெக்டா அப்படி இறங்க இயலாது. சரியா? அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இந்த ப்ராக்சிஸ் வச்சாங்க இல்லையா, ஹிஸ்புல்லா ஆகிக்கட்டும், ஹமாஸ் ஆகிக்கட்டும், ஹூதிஸ் ஆகிக்கட்டும், இந்த நசரல்லா, இந்த மாதிரி ஆட்களுக்கு பின்னுக்கால இவங்க ஆயுதம் சப்ளை பண்ணி கொண்டு இந்த பாலஸ்டைன்ல கூடிய முஸ்லீம் மேல காப்பாத்துறதுக்கு அவங்களை இந்த மாதிரி அநியாயம் செய்யக்கூடிய அந்த இஸ்ரேலுக்கு எதிராக நீங்க வேலை செய்யுங்கன்னு சொல்லி பின்னுக்கு பேக் போனா இருந்தது ஈரான். இது ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும். சரியா? சோ அப்படி இருக்கும் போது அந்த ஹூதிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஹூதிஸ் சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த யாரு ஈரான் தான் பேக் போனா இருந்தாங்க. ஆனா அந்த ஹூதிஸ் என்ன செய்யறாங்க, பாலஸ்டைன்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சுன்னி பிரிவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாத்துறதுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக தாக்கும் போது, இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, இதுல
ஆயத்துல் ஹுமைனிய போட்டோ வச்சு கொண்டிருக்கிறானு ஏதோ வாடா போன்னு சொல்லி எல்லாம் பேசுறாரு. அவருக்கு ஒரு என்னமோ ஒரு காண்டு அவருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அதை வந்து அதோட பேசி விட்டுறது இல்லை, அது வந்து கனெக்ட் பண்றது எங்க சவுதி அரேபியாவை கெட்டன்னு சொல்லிடுவானுங்க. இப்ப இவருக்கு இந்த கவலை, சவுதி அரேபியா கெட்டன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க பாருங்க, யமன் வந்து பலஸ்தீனில் கூடிய முஸ்லீம்களை காப்பாத்துறதுக்கு அவன் வந்து அந்த எதிரிகளுக்கு எதிராக தாய் கொண்டிருக்கிறான் யமன்ல இருந்து. சவுதி அரேபியா அதை வந்து மறைக்குது. சவுதி அரேபியா யமனுக்கு போர்த்துறது கொண்டிருக்குது. எவ்வளவு பெரிய ஒரு வெக்கக்கேடுன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாதா? சரி, இதெல்லாம் நான் சொல்றது எல்லாம் விடுங்களே. இவங்க போர் அது இது அடிச்சாங்க கிடிச்சாங்க, ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணது இதெல்லாம் விடுங்களே. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டுட்டு போன நாடு அந்த அந்த ஷாமுக்கு. ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல விதமா டிரெக்ஷன் ஈமானி உருகோல் எங்கேன்னு சொல்லி காட்டும் போது முகமது நபி ஸல்லல்லாஹு விரல நீட்டி யமனை வந்து அடையாளப்படுத்திட்டு போனான். அந்த யமனுக்கு சவுதி அரேபியா போர் தொடுத்து கொண்டிருக்குது. சரியா? யாருக்கு எதிரா? அந்த யமன்ல இருக்கக்கூடியவங்க, இந்த சுன்னி பிரிவுன்னு சொல்றாங்களே, சுன்னி பிரிவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு யமன்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள் போர் தொடுத்து கொண்டிருக்கிறாங்க எதிரிகளுக்கு. ஆனா நாங்களும் சுன்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களே, அதுக்கு வந்து தடையா வந்து இருக்கிறாங்க. யாரோட சேர்ந்துக்கிட்டு? அமெரிக்காவோட இஸ்ரேலோட சேர்ந்துக்கிட்டு. இப்ப இந்த அமெரிக்காவோடையும் இஸ்ரேலோடையும் வந்து சவுதி அரேபியா சேர்ந்திருக்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும், பெரிய வந்து மெஜிக் எல்லாம் இல்ல. இப்ப குர்ஆன்ல நீங்க வாங்க, சூரா அல் மாயிதா 51வது வசனத்துக்கு. அப்ப அந்த வசனத்துல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா யஹூத வன் நஸரா அவுலியா அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அல்லாஹ் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் உங்கள் நண்பர்களாகவோ பாதுகாவலர்களாகவோ ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்ட்டு. இது வந்து குர்ஆன் தொண்டைக்கு பண்ணி இறங்காதவங்களுக்கு விளங்காது, அவங்களுக்கு இது தேவையே இல்லை. இப்போ முபாரக் மதனி சொல்றாரு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் அரசியல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பத்ர் போர் வந்து அரசியல் இல்லையா? சிஃபின் வந்து அரசியல் இல்லையா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறந்த ஆட்சியாளர் 100, அதாவது தி 100 புக்ல மிக சிறந்த ஆட்சியாளர்ல 1வது நம்பரை வந்து அந்த அந்த ரேங்க் வந்து அந்த புக்ல வந்து அவர் கொடுத்துருக்காங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவர் ஆட்சியாளர்னு சொன்னா அவர் வந்து என்ன அரசியல் பண்ணாம பாரு, என்ன ஆன்மீகமா பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் வந்து பதாகை வெப்சைட்ல போட்டுருக்காங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் த வேர்ல்ட் பெஸ்ட் லா கிவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச அரசியல், அதோடைய தாக்கம் அது வந்து இன்னைக்கு முஸ்லீம்கள் கோட்டை விட்டதுனால எதிரிகளோட கைக்கு போயிட்டு அது இல்லாமக்கிறதுக்கான வேலை தான் இங்க வந்து போயிட்டு இருக்குது. அதாவது ஹிஸ்புல்லாவுக்கும் ஹிஸ்பு ஷைத்தானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர், அது அரசியல் சார்ந்த விஷயங்கள் தான். ஆனா இவர் முபாரக் மதன் என்ன சொல்றாரு, அது அரசியல் சார்ந்த விஷயங்கள் எங்களுக்கு தேவையில்லை. அதாவது இந்த உலக விவகாரங்களை பத்தி அவங்க டோன்ட் கேர். சரியா? உலக விவகாரங்களை பத்தி அவங்களுக்கு டோன்ட் கேர். ஆனா குர்ஆன் முழுக்க 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 என்ன பேசுது, எப்படி தொழுவனுண்டா பேசுது, எப்படி குனூத் ஓதனுண்டு பேசுதா, எப்படி ஹஜ் செய்யணுண்டு பேசுதா, எப்படி உம்ரா செய்யணுண்டு பேசுதா. உலக விவகாரங்கள், நன்மையை ஏவி எப்படி தீமையா தடுக்கிறதுன்ற அரசியல் தான் குர்ஆன் வந்து பேசுது. அதனால தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்களே வந்து போட்டிக்கிறாங்க. அது தெரிஞ்சு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு சட்ட மேதை, அவரோட கான்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் என்னன்னா அவர் என்னென்ன சட்டத்தை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணினாரு மக்களுக்குன்னு சொல்லிட்டு அப்படி அக்வேரானி வேற வந்து போட்டிருக்கிறான். அப்ப இவர் என்ன சொல்றாரு, அரசியல் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அரசியல் வந்து பிடிச்சன்னு கேட்டா சவுதி மன்னராட்சிக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாயிரும், அதை பாதுகாக்கிற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் தனிப்பட்ட கருத்து. அதனால தான் இவர் இப்படி சொல்றாரோ என்னமோ. ஸோ அதன் அடிப்படையில் அந்த சூரா அல் மாயிதாவில் வந்து அல்லாஹ் சொல்றான், யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் உங்கள் உற்று நண்பர்களாக பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து இது எல்லா கிறிஸ்துவர்களையும் எல்லா யூதர்களையும் எல்லாம் சொல்லல. அதை தொடர்ந்து அப்ப அந்த உலமாக்கள், குர்ஆன் தொண்டைக்கு பணிய இறங்குற உலமாக்கள் வந்து இதை கருத்து சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அதை தொடர்ந்து எல்லாம் சொல்றான், அவர்களில் அந்த யூதர்களிலும் கிறிஸ்துவர்களிலும் அவர்களில் சிலருக்கு நெருங்கிய நண்பர்களாக ஆகும் போது, அதாவது உலகத்தில் கூடிய எல்லா யூதர்களும் கிறிஸ்துவர்களும் இல்ல, சில யூதர்களும் கிறிஸ்துவர்களும் மட்டும் ஒன்று சேர்ந்து ஒரு குரூப் ஒன்று போடுவாங்க, பொலிட்டிக்கல் ஒரு அலையன்ஸ் ஒன்று போடுவாங்க. அந்த பர்டிகுலர் குரூப்போட, அந்த யூத கிறிஸ்துவ கூட்டணியோட மவனே முஸ்லீம்களே நீங்க எந்த விதத்திலையும் அவங்கள பாதுகாவலர்களாகவோ கூட்டாளியாகவோ எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தா நீங்களும் அவர்களை சார்ந்தவர்களே, அநியாயக்கார மக்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பேசுறான்னு கேட்டா, யூதர்களையும் கிறிஸ்துவர்களும் சேர்ந்து ஒரு அலைஸ் ஒன்று வச்சுக்கிடுவாங்க, ஒரு அரசியல் ஒரு ரீதியான ஒரு ஒப்பந்தத்துக்கு உள்ளாவி ஒன்றுக்கு வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அந்த கூட்டத்தோட நீங்க ஒன்று சேராதீங்கன்னு சொல்றான். ஸோ இதன் அடிப்படையில் எங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து ஈரானை வந்து அடிக்கிறதுக்கு கிறிஸ்துவ நாடுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வருது. ஆனால் அதே ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடியதும் கிறிஸ்துவ நாடு தான், அது முஸ்லீம்களோட சேர்ந்துக்குது. இப்போ முபாரக் மதனி இதுக்கு வந்து விளக்கம் கேளுங்க பாப்பா என்னன்னு கேட்டுட்டு சொல்றாரு தானே, விளக்கம் கேளுங்க. அவங்களுக்கு தெரியா ஏன்னு கேட்டால் உலக விவகாரங்கள் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, இந்த இபாதத்து ரீதியான விஷயங்கள்ல வந்து சரியா இருந்தால் அவங்களுக்கு சரியா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தா இந்த மாதிரி உலக விவகாரங்கள் ரீதியாக தான் அவர் வேலை செய்வார். அப்ப மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தா இந்த பூமியில என்னென்ன நடக்கும், சிரியாட ரோல் என்ன, சவுதி அரேபியா ரோல் என்ன, ஈரான் ரோல் என்ன, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் பேசுவாங்க பாப்போம். இப்ப மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து கான்ஸ்டான்டினோப்பல்ல வந்து வெற்றி அடைவார்.
பாலஸ்டைனை வந்து மறுக்கவும் அந்த ஜெருசலத்தை வந்து வெட்டி எடுப்பாரு. உலக விவகாரங்கள் இப்ப தேவையில்ல தானே, இதெல்லாம் அரசியல் சார்ந்த விஷயங்கள் தேவையில்ல தானே மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அவங்களுக்கு அது தேவை, இவங்களுக்கு தேவைன்னு அல்லாஹ் தான் தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் பாருங்க, இந்த கிறிஸ்துவர்களும் யூதர்களையும் அல்லாஹ் வந்து பிரித்து இந்த இடத்துல காட்டுறான். எந்த வகையிலையும் நாங்கள் ஷோர்ட்டா வைங்கன்னு சொன்னா உண்மையான யூதர்களும் சரி உண்மையான கிறிஸ்துவர்களும் சரி ஒன்று சேர மாட்டாங்க. ஆனா உண்மையான கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்களோட சேர்ந்து தான் வேலை செய்வாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு கேட்டா, இன்னைக்கு இந்த ஜயனிஸ்டுகள் சொல்லக்கூடிய மேற்கத்திய உலகத்தை ஆட்சி பண்ணக்கூடிய இஸ்ரேல் இருக்கக்கூடிய யூதர்கள், அதே மாதிரி இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள், இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க இல்லையா, சேர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிராக வேலை செய்யறாங்க தானே. இதனுடைய ஆரம்பம் தான் ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக இந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களையும் தியோடர் ஹெசல் சொல்லக்கூடிய ஒரு யூதன் மூலியமா, அதாவது தன்னைத்தானே யூதன் சொன்னாலும் அவன் உண்மைக்குமே யூதன் இல்லை, ஒரு ஏத்திஸ்ட் அவன், அதை யூத உலமாக்கள் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் இந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் ஒரு ஒரு உலக ரீதியான ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக இவங்க 2 பேருமே வந்து ஒன்று சேர்ந்தாங்க. அதுக்கு தான் ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றேன். 1896 அந்த மாதிரி காலகட்டத்தில் நினைக்கிறேன். அப்ப வந்து அவங்க ஒன்று சேர்றாங்க. ஆனா இவங்களோட உண்மையான யூதர்களும் கிறிஸ்துவர்களும் ஒன்று சேரவே மாட்டாங்க. அதுக்கு மிக சிறந்த உதாரணம் ரஷ்யாவை இருக்கட்டும். அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து இன்றைக்கு பாலஸ்டைனில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டு ப்ரோட்டஸ்ட் பண்ணக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்களை இருக்கட்டும். அதே மாதிரி தான் இஸ்ஃபஹான் இருக்கக்கூடிய யூதர்கள், இவங்க எல்லாம் இஸ்ரேலுக்கு போவே இல்லை. அப்ப அங்க ஈக்கிறவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க முபாரக் மதீன்ட்ட கேட்டு பாருங்க. சரியா? அப்ப அந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் இவங்களோட ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குர்ஆன் கட்டளையை மீறி இந்த ஜயனிஸ்டுகளோட, இந்த அமெரிக்காவோட, இல்லாட்டி வந்து யாரு இஸ்ரேலோட, இவங்களோட இந்த ஜயனிஸ்டுகளோட கூட்டமைப்பு வைக்கிறதோ, ஒரு அக்ரிமெண்ட் போடுறதோ, இல்லாட்டி இந்த மாதிரி அவங்களோட பாதுகாவலராகவே வச்சுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, பாதுகாவலர் எடுத்தாலும் சரி சொல்லிட்டு. அப்ப பாதுகாவலர் வச்சுக்கிறாங்க. அவங்களோட மிலிட்டரி பேஸ் வந்து சவுதி அரேபியாவில் என்னதுக்கு இருக்குது. சரியா? அப்ப குர்ஆனுடைய கட்டளைக்கு டிரெக்டா வந்து இவங்க மாறு செய்யறாங்க, குஃபுர் செய்யறாங்க. அப்ப இது முபாரக் மதனிக்கு வந்து விளங்க இல்லையா? சரியா? இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? சோ இந்த மாதிரி பாருங்க, இப்ப விஷயம் என்னன்னு கேட்டா, ஈரானுக்கும் வந்து இந்த சவுதி அரேபியாவுக்கு வந்து முடிச்சு போடுறாரு. இதுல நான் விளங்கிட்ட என்ன பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த ஈரானை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து மக்கள் ஆட்சி வந்து இருக்குது. சரியா? சோ அதன் அடிப்படையில் அவங்க குடும்ப ஆட்சியெல்லாம் இல்லை. இதுக்கப்புறம் நான் தான் அப்படி சொல்லிட்டு வந்து நிக்கலாது இல்லையா? ஆனா நீங்க இந்த அரபு தீபகற்பத்து, இந்த அரபு நாடுகள், இந்த சுன்னி பிரிவுன்னு சொல்றாரு, இந்த சுன்னி பிரிவு நாடுகள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா மன்னராட்சி. இப்ப இந்த மன்னராட்சி இப்ப ஈரானை வந்து ஃபாலோ பண்ண நேசிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா, அரபு தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அது மட்டும் இல்லாம முஸ்லீம்கள் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மன்னராட்சி எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா, அதை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா மிகப்பெரிய கேவலம் இல்லையா? அதனால இவங்க என்ன செய்யறாங்க, மன்னராட்சியை காப்பாற்றுற வேலையை செய்யறாங்க. அதனால ஈரானை வந்து நாங்க எக்ஸாம்பிளா வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈரானை வந்து வெறுக்க வைக்கிறதுக்கான வேலையை அவன் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அதிகமான உலமாக்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு வேலை. எக்கச்சக்கமான ஆதாரங்கள் வந்து இருக்குது. ஏன் சொல்ல போனா சரி அது வானாண்டு விடுங்களே. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனா இப்ப இதே தொடர்ந்து இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அந்த ஈரான்ல இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன செஞ்சிட்டாங்களாம், இந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்துறதுக்காக இஸ்ரேலுக்கு வந்து போர் தொடுக்கலையாம். அவங்களோட சுயநலத்துக்காக, அவங்களோட நியூக்ளியரை என்ரிச் பண்ணுறதுக்காக ஒரு இப்போ போர் கொடுத்துட்டாங்க இந்த ஈரான் அப்படி சொல்றது இஸ்ரேலோட. அவனோட சுயநலத்துக்காக வந்து போறது, காசா மக்களை வந்து காப்பாத்துறதுக்கு வந்து இல்லாடி இவர் சொல்றாரு. இப்போ இதுக்கு பார்க்க என்னத்தை எனக்கு விளங்குதில்லை இவங்கெல்லாம். ஏன்னு கேட்டா, இப்போ நீங்க சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. இப்போ உலகத்தில் எல்லா நாளும் நியூக்ளியர் வச்சிருக்கிறான். அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன் சுன்னி பிரிவை சார்ந்த பாகிஸ்தான் நியூக்ளியர் வச்சிருக்குது, அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப ஈரான் அவன் நியூக்ளியர் வச்சா என்ன வைக்காட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சயின்டிஸ்டுகளுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே யாரோட நீங்க சேராங்க, சேர்ந்து அவர்களும் அவர்களே சார்ந்தவர்கள் சொல்லிட்டு, அதுக்கு எதிராகக்கூடியவங்க தான் அந்த குர்ஆன் கட்டளையோ ஃபாலோ பண்ணக்கூடிய கூட்டம் இந்த ஷியாக்கள். இன்னைக்கு உண்மையா இப்ப நான் குர்ஆன்ல சூரா நிசா 135 சொல்லிட்டேன். அவங்க ஷியாவா இவங்க சுன்னியா எனக்கு அதை பத்தி எல்லாம் தேவையில்ல. சரியா? அதாவது இபாதத் ரீதியான விஷயத்துங்கள்ல இவங்க 2 பேருடைய சைட்லயுமே பிழைக்குது. சுன்னத் ஜமாத்துல எவ்வளவு பிரிவுகள் இருக்குது. நெருப்ப மிதிக்கக்கூடிய கூட்டங்கள் இல்லையா, ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடக்கூடிய கூட்டங்கள் இல்லையா, இந்த மாதிரி பல வழிகட்ட செயல்கள் செய்யறாங்க இல்லையா. அதே மாதிரி ஷியாக்களை வழிகட்டவங்க இருக்கிறாங்க. யாரு சஹாபாமார்களை ஏசக்கூடிய ராஃப்திகள் இருக்கிறாங்க. பல பிரிவினை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்துல என்ன சொல்றேன்னு கேட்டா, பாலஸ்டைன் முஸ்லீம்கள் வந்து காப்பாற்றுற விஷயத்துல உண்மைக்குமே ஷியாக்கள் வந்து உலக அளவில் வந்து ஹீரோவை வந்து இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் சூரா அல் மாயிதா 51வது வசனத்துக்கு ஏற்ப அந்த ஜாயிஸ்டுகளோட ஈரான் எந்த ஒரு கூட்டமைப்பும் வச்சுக்கொள்ளல. அவங்களுக்கு அடிப்படைஞ்சு நடக்கையும் இல்லை. அவங்களோட செக்யூரிட்டி ஃபோர்ஸை கொண்டு ஈரானில் வச்சுக்கொண்டு இவன் அவங்கள பாதுகாத்தான்னு சொல்லவும் இல்லை. ஏன்னா அவங்க கல்லணுங்க இல்லை. அந்த பெட்ரோலை வந்து அவங்களோட சல்லிக்கு வந்து விற்கிற வேலையை வந்து பார்க்கல. ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய சொத்தையும் வந்து தாராவாத்து கொடுக்கல. அவங்க வந்து அப்படி இருக்கிறாங்க. அதனால என்ன நடக்குதுன்னு கேட்டா, முடக்கப்படுது அவங்கள. உண்மைக்குமே சொன்னா இந்த விஷயம் முபாரக் மதனிக்கு ஜம்மத்துக்கும் விளங்காது.
இதோடைய அட்வான்ஸா வந்து ஒரே வார்த்தையில சொன்ன என்னன்னு கேட்டா, தஜ்ஜால் ஒரு சொர்க்கத்தை காட்டுவான், அது வந்து நரகம், அது ஒரு நரகத்தை காட்டுவான், அது ஒரு சொர்க்கம். எப்படின்னு கேட்டா பாருங்க, இன்னைக்கு கூடிய அரபு தீப கர்ப்பத்தெல்லாம் சும்மா ஜக ஜக ஜகன்னு இருக்கா, இது தஜ்ஜால் காட்டக்கூடிய சொர்க்கம். ஆனா இதை விளங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இருக்கணும். ஆனா தஜ்ஜால் காட்டக்கூடிய ஒரு நரகம் இருக்கும், அது சொர்க்கம். இப்ப நரகத்தை பாருங்க எப்படின்னு கேட்டீங்க, யமன் ஒரு நரகமா இருக்குது, பலஸ்டைன் ஒரு நரகமா காட்டி வச்சிருக்கான், ஈரானி அந்த மாதிரி ஒரு நரகமா இப்ப காட்டுவான். அந்த மாதிரி தான் ஈராக் ஒரு நரகமா வந்து காட்டினா. ஸோ இதன் அடிப்படையில் ஒரு விபச்சாரி பெண் வந்து ஒரு நாய் வந்து சாகிக்கும் போது தண்ணி கொடுத்ததுனால சொர்க்கத்துக்கு போட்ட அல்லா வந்து இந்த இபாதத்து ரீதியான அவனுக்கு அவனே வந்து அடிச்சுக்கிறதுக்கு எல்லாம் வந்து அல்லா நரகத்துக்கு போட மாட்டான். எந்த நேரத்தில் எப்படி அல்லா மன்னிப்பானோ அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா வந்து நாங்கள் பேசணும். ஏன்னு கேட்டா, இந்த பார்க்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாமே எந்த நாளும் ஏமாந்திரிக்கக்கூடிய மக்களை வந்து ஈக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வேலையை அல்லாவுக்காக செய்யாதீங்க. அதே மட்டும் இல்லாம எப்பயுமே நாங்கள் நியாயத்தின் பக்கம் வந்து நான் நிற்கக்கூடிய மக்களா நாங்கள் வந்து ஈக்கணும். சரியா? அப்ப இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு பலஸ்டைன் நிற்கக்கூடிய மக்களை காப்பாற்றுறதுக்கு மட்டும் இல்ல, இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, ஈரான் இருக்கக்கூடியவங்க உண்மைக்குமே தஜ்ஜாலை வந்து வரவேற்கிறதுக்கு பலஸ்டைன்ல ஒரு அதாவது இஸ்ரேலை சார்ந்தவங்க மிகப்பெரிய ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு ரெட் ஹைஃபரை பலி கொடுத்து 3ஆம் தேவாலயத்தை கட்டி 3rd டெம்பிளை கட்டினதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, பெஞ்சமின் நேதன்யாஹு கொண்டு அங்க உட்கார வைப்பாங்களா? அப்ப யாரை கொண்டு அங்க உட்கார வைக்கிறதுக்கு, முபாரக் மாதிரி கொஞ்சம் கேளுங்க பாப்போம், தஜ்ஜாலை கொண்டு மசீஹுத் தஜ்ஜாலை கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், அந்த கிரேட் இஸ்ரேல் உட்கார வச்சு என்ன செய்வாங்க, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி பண்றதுக்கு வேலை. அப்ப அதை ஆட்சி பண்றதுக்கு அவங்க என்ன செய்யணும், ஒட்டுமொத்தமா அரபு தீபகற்பத்தை நைல் நதியிலிருந்து யூப்ரட்டிஸ் நதி வரைக்கும் அவங்களோட ஆதிக்கத்தை கீழே எடுக்கணும். அப்ப அதுக்கு வந்து பாலஸ்டைன்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கிருந்து அனுப்பணும். அதனால அவங்க போறமா இல்ல, அப்ப என்ன செய்யறான், இனப்படுகொலை பண்றான். அப்ப எல்லாத்தையும் அவங்க வைப் அவுட் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்வான், அதுக்கு பிறகு தான் அந்த பூமிக்கு அவங்க உரிமையை கொண்டாடி அந்த கிரேட் இஸ்ரேல் விரிவாக்கத்தை வந்து கொண்டு வருவான். இப்ப இதுக்கு எல்லாம் வந்து சவுதி அரேபியா தடையா இல்ல, ஈரான் தான் தடையா இருக்குது. ஈரான் பாலஸ்டைன் மக்களை அநியாயம் செய்ய விடுறானும் இல்ல, அந்த பூமியை ஒட்டுமொத்தமா இவங்களோட ஆதிக்கத்துக்கு கீழே எடுக்க விடுறானும் இல்ல. ஈரான் அவன் என்ன செய்யறான், ஈரான்ல உள்ள ஆயத்துல்லா ஹமேனி அவர் டிரெக்டா சொல்றாரு, இந்த மாதிரி அடக்கப்படுபவர்கள் இந்த மாதிரி ஒப்ரஸர்கள்ட்ட இருந்து வந்து காப்பாற்றக்கூடிய வேலையை ஒரு முஸ்லீமா, அது சியாவா இருந்தாலும் சரி, சுன்னியா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தாலும் சரி, நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. சவுதி அரேபியா மாதிரி சுகபோகமான வாழ்க்கை அமெரிக்காவோட சேர்ந்து ஈரானுக்கு ஈக்கலாம் இல்ல. அப்ப அவங்க என்னத்துக்காக வைக்கிறாங்க, அல்லாவுக்காக மார்க்கத்துக்காக தான். இந்த மாதிரி அமெரிக்கா போடுற பிக்சர்ல எனக்கு தேவையில்ல, எனக்கு அல்லாஹ் ஈக்கிறான், அது போதுமானது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை எப்படி சொல்லி எனக்கு தெரியும், எவ்வளவு ஏழ்மையா வாழ்ந்தாங்க. அது மாதிரி நாங்க ஏழ்மான மாதிரி நாங்க இருந்துட்டு போறோம். வளர்ச்சிக்கு தடை இல்லை, அவங்க பெண்களை வந்து முடக்கி வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனா அவங்க ஏதோ அல்லாஹ் நாடின மாதிரி அவங்க ஏதோ வளர்ச்சி அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவுக்கு எதிராகவே, ஏன் ஈரானுக்கு இந்த இஸ்ரேலுக்கு எதிராக வந்து இன்னைக்கு வந்து ஆயுதம் மூலியமா தாக்குற அளவுக்கு ஒரு ஈமான்ல உறுதியான நிலைமையில இருக்கிறாங்க. இன்னைக்கு சும்மா சாதாரணமா நீங்க வேற நாடுகளுக்கு போயிட்டு சவுதி அரேபியாவுக்கோ இல்லாட்டி துபாய்க்கோ இல்லாட்டி வந்து உதாரணத்துக்கு ஒரு ஜப்பானுக்கோ ஒரு சிங்கப்பூருக்கோ போயிட்டு இஸ்ரேலுக்கு ஈரான் அடிச்ச மாதிரி அடிச்சு சொன்ன பார்ப்போம், இல்ல பயம். அப்ப இவங்க அதை செய்கிறாங்க. இப்ப என்னத்துக்காக செய்யறாங்க, தாண்டு சுயநலத்துக்காகவா? இல்ல. ஏன் தாண்டு சுயநலத்துக்காக அவன் ஏன் ஈரான் உள்ளவங்க நியூக்ளியர் வந்து உருவாக்கணும் வானான்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் சவுதி அரேபியாவும் துபாய் மாதிரி இருந்து கொண்டு மிக ஜகஜோதியான ஒரு வாழ் கொண்டு வாழையில தான் ஈரானுக்கு அப்ப ஏழும். அப்ப இந்த மாதிரி அவனோட சுயநலத்துக்காகத்தான் வந்து ஈரானுக்கு வந்து போர் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறா வந்து நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இவர் கடைசியா இன்னொன்னு சொல்றாரு, அது நான் சவுதி அரேபியா நல்லதுன்னு சொல்லல அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, ஈரான் வந்து இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து எதிராக வந்து வேலை செஞ்சது உண்மைக்குமே அவரோட நேர்மைத்தனத்தின் உச்சகட்டம். அது உலக மக்களுக்கு நல்லா தெரியும். முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்லி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அவரை வந்து ஹீரோவை வச்சு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. சொல்ல போனா அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் டிசியில கூட வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மார் வந்து அமெரிக்கா அவங்களோட சொந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஆயத்துல்லா ஹமேனிக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரோட்டஸ்ட் பண்ணினாங்க, அவரோட போர்டை பதாகைகளை வந்து தூக்கி கொண்டு. ஸோ அந்த மாதிரி அவர் செஞ்ச வேலை அது வந்து அரசியல் புரிதல் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க அரசியல் வாழன்னு சொல்லிக்கிறாங்களே, அது நீ அவங்களாச்சு அல்லாவாச்சு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு நபரை வந்து எல்லாருமே வந்து அவர் செஞ்ச வேலை வந்து கிரேட்னு சொல்லி சல்யூட் அடிக்கும் போது, அப்போ இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவரை வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இப்படி வைக்கிறது வந்து ஒரு தவறுதலாகவும் அதோட கனெக்ட் பண்ணி சவுதி அரேபியா கெட்டதுன்னு சொல்லிடுவானுங்கண்டா. அதையும் தொடர்ந்து கடைசியில் அவர் என்ன சொல்றாரு, அதுக்குன்னு சவுதி அரேபியா நல்லதுன்னு சொல்லலை. அப்போ சவுதி அரேபியா நல்லதுன்னு சொல்லலைன்னு சொன்னா அப்போ சவுதி அரேபியா கெட்டது செஞ்சிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்ப அது என்ன கெட்டது செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எங்க பயான் ஒன்று பேசினீங்க, எங்கேயாவது இருந்தா யாராவது அல்லாவுக்காவது காட்டுங்க அவங்க என்ன பிள்ளை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ஈரான் இந்த மாதிரி முஸ்லீம் அதுல இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இல்லையா, ஈரான்ல உள்ளவங்க வந்து இந்த ஷியாக்கள் அப்படி சொல்லக்கூடியவங்க, சுன்னத் ஜமாத் கூடியவங்கள அஹ்லு சுன்னான்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2011 அதுக்கு முந்தைய என்னமோ தெரியா இருக்குண்டா. இனி யார் அநியாயம் செஞ்சாலும் அநியாக்காரங்களும் கூலி கொடுக்கறது அல்லதான். ஆனா அவங்க செஞ்சது சரியா பிள்ளையா எனக்கு தெரியாது, நான் சொல்றேன் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க.
2011 சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த சுன்னத் ஜமாத் அஹ்லு சுன்னா சொல்றாங்களே அவங்கள வந்து கொண்டாங்க. இந்த யாரு ஈரான்ல இருக்கக்கூடியவங்க. அது கொண்டது யாருன்னு கேட்டா இவங்க சாதாரண ஆட்கள்லாம் இல்லை. இன்றைக்கு சிரியாவை கைப்பற்றிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது. அவங்க யாருன்னு கேட்டா நாசிபியாக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க யாரு அப்படின்னு கேட்டா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட குடும்பம் தானே அஹ்லுல் பைத். அதாவது இந்த அஹ்லுல் பைத்தை வந்து இன்னைக்கு வந்து பலவிதமான ஏமாத்து வேலையில் வந்து வச்சுக்கிறாங்க. என்னன்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் வந்து காட்டுவாங்க. அஹ்லுல் பைத்ல யாருன்னு சொல்லிட்டு சொல்ல போனா அபூ ஜஹீல் மகனே வந்து அஹ்லுல் பைத்னு சொல்லிடுவாங்க போல. ஆனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் யாருன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளப்படுத்திட்டு போறாங்க. கருப்பு போர்வை மூலியமா புகார்ல வர ஹதீஸ். அந்த அஹ்லுல் பைத் யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க தான். சரியா? இந்த அஹ்லுல் பைத் ஏன் பிரிச்சு அடையாளம் காட்டிட்டு போறாங்கன்னு சொன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா வாழ்க்கையில நாங்க வழி தவறாமைக பற்றி பிடிக்க, அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் இருக்குன்னு சொல்லி வைங்க. குர்ஆனை புடிங்க, வழி தவற மாட்டீங்கன்றாங்க. சுன்னாவை புடிங்க, எனது சுன்னா புடிங்க, வாழ்க்கையில வழி தவற மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்க, மரணிக்கிறதுக்கு இன்னொரு 5 வருஷம் இருக்கு. இப்ப இன்னும் வழி தவறாம இருக்கிறதுக்கு இன்னும் அட்வான்ஸா விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? அதன் அடிப்படையில குலஃபாய் ராஷிதீன்களை பற்றி பிடிச்சுக்கோங்க, அதுவும் கடவாய் பற்காலமாய் பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த மாதிரி மரணத்துக்கு இன்னும் நெருங்க இன்னும் இந்த சமுதாயம் வழி கெடுக்காம இருக்கிறதுக்கு இன்னும் வந்து சில விஷயங்கள் சொல்லிட்டு போறாங்க. அதுல ஒன்றுதான் அஹ்லுல் பைத்தை பற்றி பிடிங்க. அது எந்த அளவுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இந்த அஹ்லுல் பைத் யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு கர்ப போர்வையில போட்ட அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஃபேமிலி அவங்கள பற்றி பிடிங்க சொல்லி முஹம்மது சொல்லிட்டு போறாங்க. எந்த அளவுக்கு சொல்லிட்டு போறான்னு சொன்னா இந்த அஹ்லுல் பைத்தும் குர்ஆனும் கௌசர் தடாகம் வரைக்கும் ஒன்றிலிருந்து இன்னொன்று பிரியாது. இதை பற்றி பிடித்தவர்கள் வாழ்க்கையில் வழி தவற மாட்டார்கள் சொன்னாங்க. இப்ப என்னது? குர்ஆனையும் வந்து இவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி குர்ஆன்லையும் எப்படி தொழுகிறது இன்றைக்கு வரைக்கும் யாருக்கு இன்னும் குனூத் எப்படி குனூத் இருக்கா இல்லையான்னு தெரியாது, தரபேக்கு எத்தனை தெரியாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னா அதுலயும் வந்து எப்படி தொழுகிறதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இன்னும் வந்து தரபியாக்கு எப்படி புறப்பாக்குறது எப்படி சொல்லி தெரியாது. ஹுலஃபாய் ராஷிதீன்களை கடவாய் பற்களால் இறுக்கி பிடிக்குமாறு கட்டளை விட்டு செல்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ ஹுலஃபாய் ராஷிதீன்கள்ல இருந்தும் நாங்கள் படிப்பினையும் எடுத்தவங்களுக்கு எப்படி தொழுணும்னு தெரியாது. அஹ்லுல் பைத்ல இருந்து எங்களுக்கு எப்படி வந்து தொழுவணும்னு சொல்லி எங்களுக்கு இன்னும் தெரியாது. இன்னும் நாங்கள் வேற ஆட்டுறதா ஆட்டக்கூடாதா, கருப்பு கலர் ரபாயாவா வெள்ளா கலர் ரபாயாவா, இந்த மாதிரி மிகப்பெரிய இவங்க ஒரு ரிசர்ச்ல வந்து இவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஆனா விஷயம் என்னன்னு கேட்டா இந்த முபாரக் மதீன் சொல்றாரு அதெல்லாம் வந்து அரசியல் உலக விவகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலக விவகாரங்கள் தான் மிக முக்கியம். ஏன்னு கேட்டா இல்லாட்டி இந்த பூமி வந்து மக்கள் வந்து அநீதிக்கு உள்ளாக்கப்படுவார்கள். ஏழை வந்து ஏழை ஆகிட்டே போயிட்டுருவாங்க, பணக்காரன் ஆகிட்டே போயிட்டுருவாங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி முபாரக் மதீன்னு கேளுங்க. சரியா? சோ இதன் அடிப்படையில இந்த மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க இந்த அஹ்லுல் பைத்தை பற்றி பிடிங்க, ஹௌசர் தடாகம் வரைக்கும் இந்த குர்ஆனும் இவங்களும் ஒன்றிலிருந்து இன்னொன்று பிரியாது. இதை பற்றி பிடித்தவர்கள் வாழ்க்கையில் வழி தவற மாட்டார்கள். சரியா? அப்ப இதை வந்து கட்டாயம் வந்து நாங்க பற்றி பிடிக்கணுமா இல்லையா? பற்றி பிடிக்கணும், மிகப்பெரிய ஒரு கடமை. ஆனா இந்த முபாரக் மதீன் சொல்றாரு இல்லையா, இந்த சியாக்கள் வந்து இந்த சுன்னத் ஜமாத் அஹ்லு சுன்னாவை கொண்டாங்கன்னு சொல்லி இந்த நாசிபியாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா இந்த அஹ்லுல் பைத்தை வந்து வஞ்சிக்கக்கூடியவர்கள், திட்டக்கூடியவர்கள், இந்த பொம்மை மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச வச்சு அதை வந்து கேலிக்கு வந்து உள்ளாக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை தான் பஷருல் அஷடிக்கும் போது அநியாயம் செஞ்சுக்கிறாரு. ஈரான் வந்து 2017 சொல்றாரு இல்ல கொண்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டிக்கிறாங்க. அஹ்லுல் சுன்னாவுக்கு வந்து காஃபிர் ஃபத்வா கொடுத்துன்னு சொல்றாங்க ஷியாக்கள் வந்து. அப்ப அதன் அடிப்படையில ஷியாக்கள் காஃபிரா இல்லாட்டி சுன்னத் ஜமாத் கூடியவங்க அஹ்லுல் சுன்னா வந்து காஃபிரா, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சரியா? அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத வாழ்க்கையில வழித்தவறாமைக்க பற்றி பிடிக்க சொன்னாங்க. அதை பற்றி பிடிச்சேன்னு சொன்னா நாளைக்கு வந்து நாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்க நடந்தோம்னு சொன்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் யாரு காஃபிர்னு சொல்லி காட்டுவான். நாங்க எந்த ஒரு முடிவுக்கு நாங்க வர தேவையில்லை. இப்ப அஹ்லு சுன்னாவே காஃபின்னு சொல்லக்கூடியவங்க இந்த அஹ்லு சுன்னா வந்து சியாக்களை பார்த்து காஃபின்னு சொல்லலையா? இல்ல. அப்ப மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரக்காட்டில தானே அவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தோடனே சியாக்கள் வந்து ஒதுக்கிடுவாங்களா? இல்ல, அவங்களும் பையத்து பண்ண வெயிட்டிங். சுன்னத் ஜமாத்தும் பையத்து பண்ண வெயிட்டிங், நல்ல மனிதர்கள். அப்ப மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தோடனே இவங்க ரெண்டு கம்யூனிட்டியுமே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் பையத்து பண்ணதுக்கு பிறகு சியான்ற ஒரு டேர்ம் இனி இல்ல, ஷியான்ற ஒரு டேர்ம் இல்லாட்டி சுன்னத் ஜமாத்னு ஒரு டேர்மே தேவையே இல்லை. அப்ப எல்லாம் ஒரு உம்மத் ஆயிருமா? அப்ப நீங்க எந்த பிரிவு? சுன்னத் ஜமாத்தா இல்லாட்டி சியா ஜமாத்தா? என்ன ஜமாத்து? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு சொன்ன முஹம்மது நபி ஸல்லல்லாஹு சுன்னத் ஜமாத்தா சியா ஜமாத்தா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில வழி தவறாம பற்றி பிடிக்க சொன்ன ஹுலஃபாய் ராஷிதீன்கள் சுன்னத் ஜமாத்தா சியா ஜமாத்தா? இல்லாட்டி அஹ்லுல் பைத் சுன்னத் ஜமாத்தா வந்து ஷியா ஜமாத்தா? என்னது? எதை வாழ்க்கையில வழி தவறாமைக்கு நீங்க பற்றி பிடிங்களோ அதை பற்றி பிடிங்க. நீங்க ஒரு மூமினா வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான். எந்த ஒரு ஜமாத்தும் இல்ல. அது இந்த ஜமாத்து அது இது அவங்கள வந்து அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஆனா இந்த அஹ்லுல் பைத்தை தான் வந்து இந்த இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த ஜவுலானி ஆகிக்கட்டும் இல்லாட்டி வந்து அந்த நாசிபியாக ஆகிக்கட்டும் வந்து மிகவும் பயங்கரமான அளவுல திட்டி தீக்கக்கூடியவர்கள் அஹ்லுல் பைத்தை. அதான் ஒரு கட்டத்துல வந்து பொறுமை தாங்க இல்லாம ஷியா வந்து செஞ்சிச்சு. نحن بنو معاوية من آل أمية ملكنا عباد الله في الزمن الخالي ملكناهم قهرا وسارت جيوشنا
إلى قمة وكربلاء تندى بأبطاله، وكل بلاد الله قد وطئت بنا، خيول لعمري غير مكث وعزالي، وعطل منها كل حصن ممنع، ونفل منه ما حواه من المال. هذا جدي معاوية بن أبي سفيان. يا كلاب الرافضة أتتجرؤون على قبر معاوية؟ والله لو قاموا ونفض صوبه لردكم إلى قم يا كلاب الرافضة. والحمد لله الذي طهره وجعله بين يدي أهل السنة والجماعة أحفاد معاوية بن أبي سفيان وأحفاد الأموية. وصلى الله على سيدنا محمد. அது சரியா பிழையா? ஆனா இதுக்கு தான் காரணம். சும்மா இருக்கக்கூடியவன் வந்து தொழுகை லைக்கிட்டு போயிட்டு சுன்னத் ஜமாத் வந்து இல்லாட்டி வந்து இஸ்திஃபார் லைக்கும் போது இல்லாட்டி காலையில் சுபோக்கு வரும்போது சும்மா வந்து தாக்கி கொள்ளல. இந்த மாதிரி கொள்ற அளவுக்கு அவங்களும் வேலை செஞ்சிருக்கிறாங்க. சரியா? இப்ப நான் ஒன்று கேட்கிறேன். ஷியாக்களை வந்து இந்த மாதிரி காஃபி ஃபத்துவா கொடுக்குறவங்க ஷியாக்கள் சஹாபா மார்க்களை திட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க தானே? அதுல எல்லா பிரிவினையும் இல்ல, ஒரு சிலர் அப்படி திட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அநியாயம் செய்யறாங்க. அவங்களோட மடத்தளத்தின் உச்சகட்டம். இப்ப என்ன ஷியான்னு சொல்லி இதை வச்சு சொல்லிடுவாங்க. நான் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு போறோம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் அங்கீகாரம் பெற்ற ஹலீஃபா அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அது எனக்கு பார்க்க அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு நல்லா தெரியும். சரியா? அப்ப அதன் அடிப்படையில இவங்க வந்து இந்த ஷியாக்கள் சஹாபா மார்க்களை திட்டுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு. சரியா? அதே மாதிரி நீங்க இந்த சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவங்க செய்யறாங்க என்னன்னு கேட்டா, இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி தவறாமைக்கு பட்டி பிடிக்க சொன்ன முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட குடும்பம் இருக்குது இல்லையா? இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுவை வச்சு எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணாங்க தெரியுமா? உதாரணத்துக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவர் எப்படி ஆட்சியாளர் வந்து ஆவாரு, அவர் எப்படி கலீஃபா ஆவார், அவர் வந்து மருமகன் அப்படின்னுவாங்க. சரியா? மருமகன் இவர் வந்து இடையில வந்தவர் இந்த மாதிரி சொல்லுவாங்க அவரை. அலி ரலியல்லாஹு அன்ஹு மருமகன் வந்து புறவைக்கு, அதுக்கு முந்தியே அவர் சாச்சட மகன், ஒரே ரத்தம் ஒரே பிளட் லைன். அப்ப இன்னைக்கு மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு மூலியமா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வாரிசுல இருந்து மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரே பிளட் லைன் அது. அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தா அவங்க வரக்காட்டிலையும் இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க ஷியாக்களா சவுதி அரேபியா நிச்சயமா அவங்க மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரக்காட்டிலும் அவங்க விரும்பவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்த என்ன நடக்கும்? கிலாஃபத்தை கொண்டு வருவார். மக்கள் போயிட்டு பயத்து பண்ணுவாங்க. அப்ப கிலாஃபத்து பண்ணினா கிலாஃபத்தை அவர் கொண்டான்னு சொன்னா அப்ப மன்னராட்சிக்கு என்ன நடக்கும்? மன்னர்மார்களுக்கு என்ன நடக்கும்? இப்ப இந்த ஷியாக்கள் வந்து எப்படி இந்த சஹாபாக்களை ஏசுறாங்களோ அந்த மாதிரி இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத்தை வந்து ஒரு பொக்கிஷமா விட்டுட்டு போனாங்க. குர்ஆன்ல இது ரிலேட்டட் ஆயிக்குது. அப்ப இந்த அஹ்லுல் பைத்துக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆயிக்கட்டும், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு விஷம் வச்சு கொண்டதாயிக்கட்டும், அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சதாயிக்கட்டும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அங்க கர்பலா வந்து யுத்தம் இல்ல, இது வந்து ஒரு கேவலத்தின் உச்சகட்டம். கர்பலாவில் நடந்தது யுத்தம் இல்ல, அங்க ஒரு இனப்படுகொலை. இப்ப எங்களுக்கு தெரியும் இஸ்ரேல்ல வந்து என்ன செஞ்சாங்க, அங்கே கூடிய அப்பாய் மக்களை வந்து முடக்கினாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கல, அவங்கள வந்து சின்ன புள்ளையில வந்து எல்லாம் கொண்டாங்க இல்லையா? இப்ப இது நாங்க இனப்படுகொலைன்னு சொல்றோம். இதுதான் உண்மை. இப்ப கர்பலாவில் என்ன நடந்துச்சு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக தண்ணியை கொடுக்கல ஐயா பாவிகள். அந்த குடும்பத்துக்கு வந்து அது என்ன சார், ஒரு போருக்கு போட்டு அப்படியா போவாங்க சின்ன புள்ளையெல்லாம் தூக்கிட்டு? அவர் எங்கேயோ அவர் போயிட்டு இருந்தாரு. அவருடைய அந்த ஹிக்மத்தை, அவருடைய தூரநோக்கு சிந்தனை, அது மூலியமா பின்னுக்கு வர சமுதாயத்துக்கு அவர் கொடுத்த மெசேஜ் எல்லாம் அது வேறண்டு வச்சாலும் ஏதோ அவர் என்னமோ அறப்படிச்ச ஒரு மாதிரியும் யாரும் சொல்லியும் அவர் கேட்கல, அதனால இப்படி ஒன்று ஆவிச்சுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி எனக்கு ஒரு இருட்டடிப்பு வேலை செய்யறாங்க. அப்ப அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இனப்படுகொலை பண்ணினாங்க, தண்ணி கொடுக்கல, அநியாயமா. அவர் அந்த குடும்பத்துக்கு எதிராக, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு எதிராக அவ்வளோ பெரிய ஒரு ராணுவம் திரட்டிட்டு வரானுங்க யசீதின் தலைமைத்துவத்தில். கடைசியில் வந்து இனப்படுகொலை பண்றானுங்க. ஸோ அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹசன் ரலியல்லாஹு யாரு கொண்டது? ஹுசைன் ரலியல்லாஹு கொண்டது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஃபேமிலியை வந்து இந்த கொண்ட பனு உமையா கழிக்கிறாங்க. அவங்களோட ஆட்சி பின்னிக்கு இருந்துச்சு. யாரை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பிடிக்க சொன்னாங்களோ அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் விட்டுட்டு போறேன், இவங்களை பாதுகாத்துக்கோங்கன்னு சொன்ன முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்தை இனப்படுகொலை பண்ணது யாரு? ஷியாவா இல்ல சுன்னத் ஜமாத்? அந்த சுன்னத் ஜமாத்ல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை யார் கொண்டாங்களோ அவங்கள வந்து தூக்கி வச்சு பேசி கொண்டிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, இந்த சுன்னத் ஜமாத்ல கூடியவங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரை சொல்லும் போது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது சொல்றாங்க. அதே மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை யார் இனப்படுகொலை பண்ணினாங்களோ அவங்களோட பேரை சொல்லும் போது ரலியல்லாஹு அன்ஹுன்றாங்க, ரஹ்மத்துல்லாஹ்ன்றாங்க. அதுக்கு போட்டு வேற போட்டுக்கிட்டு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க சஹாபாமார்கள் ஏசுறாங்கன்னு சொன்னா, இது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்தை வந்து கொண்டவங்க எவ்வளவு பெரிய ஒரு கேவலமானவங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ரஹ்மத்துல்லாஹ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இது ஒரு மிகப்பெரிய அநியாயம் இல்லையா? ஸோ இதை நான் பேசுறேன் ஏன்னு கேட்டா, குர்ஆன்ல அல்லாஹ் சூரா அன்-நிசா 135 சொல்றான். இப்ப அதுல இந்த கர்பலா நடந்த விஷயம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி சிஃபீன்ல நடந்த விஷயம் இருக்குது இல்லையா, மிக முக்கியமான ஒரு உதாரணம். இப்போ இன்றைக்கு சொல்றாங்க இல்லையா, சிஃபீன்ல வந்து சஹாபாமாக்கள் அடிச்சுக்கிட்டாங்க, அது எங்களுக்கு தேவையில்லாத வேலை. அதாவது சாட்சி சொல்லாம புறக்கணிச்சாலோ அப்படி அடி மாற்றி சொன்னாலோ எல்லாம் சொல்றாங்க இல்லையா சூரா அன்-நிசா 135, அது இதுக்கும் பொருந்தும். இப்ப நீங்க எந்த பக்கமும் நீதியின் பக்கம் நில்லுங்க. அது பணக்காரனா இருந்தாலும் சரி, உம்மாவா இருந்தாலும் சரி, வாப்பாவா இருந்தாலும் சரி, சஹாபாமார்களா இருந்தாலும் சரி,
எங்க சத்தியம்னு பாருங்க. சிஃபீன்ல எங்க சத்தியம்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்க. சரியா? அம்மார் இப்னு யாசிர் ஒரு கலகக்கார கூட்டம் கொல்லும். யாரு கொண்டா? முஆவியா கொண்டாங்க. அப்ப அவர் அந்த கூட்டத்தை சோனத்தை நோக்கி அழைக்க அம்மார் இப்னு யாசிர், அந்த கலகக்கார கூட்டம் அம்மார் இப்னு யாசிரை நரகத்தை நோக்கி அழைப்பார்னு சொன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அப்ப அம்மார் இப்னு யாசிரை நீங்க பிடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கிரும் யார் நரகத்துக்கு கூப்பிட்ட கூட்டம், யார் சொர்க்கத்துக்கு கூப்பிட்ட கூட்டம். அப்ப அம்மார் இப்னு யாசிர் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு, முஆவியா அவங்க இவங்களை நரகத்தை நோக்கி அழைப்பிச்சிருக்கிறாங்க. அப்ப அம்மார் இப்னு யாசிர் யார்கிட்ட சைடு நின்றா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சைடுல நின்றாரு. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு யாரு? சொர்க்கத்துக்கு நன்மாராயம் செய்யப்பட்டவர்கள். அவரோட ஃபசிலத்து பேசணும்னு சொன்னா ஒரு நாள் 10 புக் எழுதலும் அந்த அளவுக்கு. அது மட்டும் இல்லாம அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட அம்மார் இப்னு யாசிர் மட்டும் வந்திருந்தாங்க. மிக முக்கியமான ஒரு நபரை பத்தி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன்ல இருக்கக்கூடிய ஒருத்தரை பத்தி சொல்லி கொண்டிருந்தாங்க. யார் அவரு? உவைஸ் அல் கர்னின்னு சொல்லக்கூடியவர். எவ்வளவு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பத்தி சொல்லிக்கிறான்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி நபர்கள் யமன்ல இருந்து யாரையாவது சந்திக்கும் போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நபர் இவங்களாம் சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. யமன்ல இருந்து சொன்ன அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நபர் வந்திக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த நபர் எப்ப வாராருன்னு கேட்டா, அவருக்கு மிகப்பெரிய ஒரு வேலை ஒன்று இருந்துச்சு. அவரோட உம்மா பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலை. அதுக்கு பார்க்க வேற எந்த வேலையுமே முக்கியம் இல்லை. இஸ்லாத்தின் அடிப்படையில் போரும் கடமை இல்லை, எதுவுமே கடமை இல்லை. ஸோ அவர் எல்லா கடமைகளுக்கும் பார்க்க சிறந்த கடமையை செஞ்சு கொண்டிருந்தாரு. அவரோட உம்மா இல்லைன்னு போறோம். இனி அந்த கடமை இல்லைன்றது ஆகிற நேரத்தில் சிஃபீனுடைய யுத்தம் அது ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரம் டிரெக்டா வாராரு, அலி ரலியல்லாஹு சேர்ந்துக்கிறாரு. சரியா? அவருக்கு தெரியும் சத்தியம் எது அசத்தியதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், சூரா அன்-நிசா 135 அந்த அல்லாஹ்வோட கட்டளையின்படி இன்னைக்கு யாரு சரி யாரு பிறன்னு நான் கட்டாயம் முடிவெடுக்கணும். அதன் அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் சத்தியத்தில் அந்த இடத்துல. சரியா? இப்ப இன்னைக்கு இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு சப்போர்ட் பண்ணி போன கூட்டமிக்கு தானே இவங்க தான் ஷியான்னு சொல்றது. ஷியத்து அலி, அலியுடைய கூட்டம்னு சொல்றது. இப்ப அப்படி பார்த்தா நானும் ஷியத்து அலி தான். நான் அலிக்கு தான் சப்போர்ட், நான் முஆவியாக்கு சப்போர்ட் இல்ல. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்போர்ட் பண்ணல, அம்மார் இப்னு யாசிர் சப்போர்ட் பண்ணல, உவைஸ் அல் கர்னி சப்போர்ட் பண்ணல. சரியா? அப்ப இதன் அடிப்படையில் இதுக்கு வச்சு யாராவது என்னமாவது எங்களையும் ஷியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது அவங்களாச்சு அல்லாவாச்சு என்னமாவது பேர் சொல்றது தானே அவங்க செய்வாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த வழிகாட்டுதல் தெளிவா இருக்குது. நாங்க சத்தியத்தை எந்த பக்கம் பிடிச்சிக்கணும் சொன்னா எங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதன் அடிப்படையில் ஷியாக்கள் இன்னைக்கு தவறு செஞ்சுக்கிட்டு ஈக்கக்கூடியவங்க எக்கச்சக்கம் வைக்கிறாங்க. சுன்னத் ஜமாத்லையும் தவறு செஞ்சுட்டு ஈக்கக்கூடிய வைக்கிறாங்க. ஆனா மனிதனுடைய இயல்பே தவறு செய்யக்கூடியதுதான். நாளைக்கு அதை நாங்க வச்சுக்கிட்டு அவன் காஃபிரா இவன் காஃபிரான்னு சொல்லி இங்க டிபேட் பண்ணிட்டு தேவையில்ல. நாங்க எங்கட சரியான வேலையை நாங்க செஞ்சோமா, எங்கட வேலையை நாங்க ரோலை நாங்க அதுக்கு முயற்சி செஞ்சோமா, இதை பத்தி நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். எங்கட பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கவலையான விஷயம் என்னன்னு கேட்ட, அந்த முபாரக் மாதம் பேசும்போது கவலை வருது. உண்மையான சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் அவங்களோட அறிவு பொக்கிஷங்கள் இந்த சமுதாயத்துக்கு அவங்க ஈரானோட ஒன்றுபட்டு வேலை செய்யணும்ன்ற அவங்களுக்கு இந்த கான்ஃபிளிக்ட் எதுவுமே இல்லாம இந்த சுன்னத் ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள் ஈரானுக்கு போயிட்டு அங்கே கூட உலமாக்களை சந்திச்சு பேசும்போது அழகா வெல்கம் பண்றாங்க. என்ன ஒரு பெரும் தன்மையோட அவங்க நடந்துக்கிறாங்க. இதுக்கு நான் என்ன சியான்னு சொல்லாங்க, அவ்வளவுதான் தெரியும் சில பேத்துக்கு. டக்குன்னு சியான்றாங்க. சரியா? அம்மா அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட சிஃபீன்ல சண்டைக்கு போடும்போது அம்மார் இப்னு யாசிர் அவங்க என்ன சியாவா அப்படியே என்ன சியான்னு சொல்லுங்க. அப்போ வர என்ன சுன்னத் ஜமாத்தா அப்படியே என்ன சுன்னத் ஜமாத்து சொல்லுங்க. இல்லை வேற என்ன சரி ஃபிர்காட்ட பேர் வச்சாங்களா அந்த பேரை எனக்கு வைங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. சரியா? ஆனா அதே மாதிரி இந்த உண்மையான உலமாக்கள் வேலை செஞ்சு நிற்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி இந்த ஐக்கக்கூடிய சில உலமாக்கள் இந்த ஈரான் காஃபின்னு சொல்லக்கூடியவங்க ஈரானை திருத்தணும் சொல்லி முயற்சி எடுத்திருக்காங்களா? இல்ல. சரியா? இவங்களுக்கும் எப்படி வெள்ளக்காரனுக்கு இந்த சியா சுன்னி இருக்க காட்டிலும் அது ஒரு பொக்கிஷமோ, சியா சுன்னி பிரச்சனை பொக்கிஷமோ, இந்த சியான்னு சொல்லக்கூடியவங்களை வச்சுக்கொண்டு இங்க பல பேர் என்னென்னமோ செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆயத்துல்லா அல் கமேனி அவர் என்ன சொல்றாரு, இந்த முஸ்லீம்கள் நாங்க பிரிஞ்சிக்கிறது சியா சுன்னின்றது ஒரு கட்டத்துல எங்களுக்கே இது ஒரு பெரிய பிரச்சனையா இந்த வெள்ளக்காரனை மாத்தி விடுவானுங்க. நாங்க பிரிஞ்சிருந்தது போதும், அல்லாஹ்வுக்காக ஒன்றுபடுங்க. அவர் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சுன்னி முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் பேசுறாரு, பாலஸ்டைன்ல இருக்கக்கூடிய சுன்னி முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் பேசுறாரு. நாங்க ஒத்துமையா இருக்கணும், நாங்க பிரியக்கூடாதுன்ற ஒரு மிக சிறந்த ஒரு நபரா அவர் இந்த மாதிரி கருத்தில் தெரிவிச்சு கொண்டு வராரு. ஷைத்தானுக்கு நாங்க எந்த வகையிலும் அடிப்பணியா மாட்டோம் அமெரிக்காவை விரல நீட்டி சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் ஆனாலும் அவங்க பிழை செஞ்சுறாங்களா? அதெல்லாம் நாங்கள் ஏன் பிழை செய்யறதுல நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நாங்கள் 100% சரியா? அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு சுருக்கத்தை அல்லா கொடுப்பான், இல்லாட்டி அல்லா தேவையான நரகத்துக்கு கொடுப்பான். எங்கட லட்சணம் எப்படி இருக்குமோ நாளைக்கு மரமையில் அல்லா பாதுகாக்கணும். அதே மாதிரி தான் இப்போ இவர் சவுதி அரேபியா நான் நல்லதுன்னு சொல்லலைன்னு சொன்னாலும், சவுதி அரேபியா இவர் செஞ்ச கெட்டது எதுவும் சொல்லாட்டியும், சவுதி அரேபியா இந்த இஸ்லாத்துக்கு செஞ்சது என்னென்னு சொல்லி நான் ஒரு பட்டியல் ஒன்று போடுறேன். அதுக்கு வேறையா ஒரு டைம் பேசிடும். ஆனால் நான் சுருக்கமாக சொல்றேன். என்னன்னு கேட்டா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த இஸ்லாத்தை நிலைநாட்டின அந்த புனிதமான அந்த இடத்துக்கு ஒரு இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் சம்பந்தமான ஒரு பேரை வச்சிக்கலாம், முகமது நபி ரிலேட்டடான ஒரு பேரை வச்சிக்கலாம். ஆனா அந்த புனிதமான இடத்துக்கு ஒரு குடும்பத்துடைய பேரை வச்சாங்க இல்லையா, சவுதி அரேபியான்னு சொல்லிட்டு. இதே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இல்ல, இதே ஒரு கேவலமான விஷயமா நான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல,
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்ட மார்க்கத்தில் ஹிலாஃபத்தில் ஹலீஃபாக்களுக்கு தான் இடம் இருக்குது. அதை மன்னர் ராஜா வந்து மாத்திர கொடுமை இருக்குதே, இதுக்கு பார்க்க ஒரு பிதத் இல்லை. இது முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் செஞ்ச துரோகம். அதாவது இந்த மன்னர் ஆட்சின்னு சொன்னா அது சும்மா இல்லை. இப்போ கிலாஃபத்துன்னு சொன்னா அந்த ஈக்கக்கூடிய அங்கே கூடிய இன்றைக்கு கூடிய பெட்ரோல் ஆகிக்கட்டும், அங்கே கூடிய அனைத்து பொக்கிஷங்கள் ஆகிக்கட்டும், நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆகிக்கட்டும், இதெல்லாம் வந்து பைத்துல் மஹலுடைய சொத்து. அதாவது ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்துடைய சொத்து இது. ஆனா இன்றைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க மன்னராட்சின்ற பேர்ல இதை குடும்ப சொத்தா வந்து மாத்தி வச்சு அதுல அல்லாஹ் குர்ஆன்ல தடை செஞ்சிக்கக்கூடிய கூட்டத்தோட வந்து சேர்ந்து அவங்களுக்கு இவங்கட அல்லாஹ் கொடுத்திக்கூடிய இந்த பொக்கிஷம் பெட்ரோல் என்ற பொக்கிஷத்தை வந்து வித்து முஸ்லீம்களை இனப்படுகொலை பண்றது அளவுக்கு அதுல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த வெள்ளக்காரர்கள். யார்? இந்த ஜாயினிஸ்டுகள். அதுக்கு பக்கபலம் வாய்க்கிறது சவுதி அரேபியாவுக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ண சொல்றாரு. என்ன ஒரு நிலைமைன்னு பாருங்க. அப்ப இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம்கள சொத்தையும் வந்து குடும்ப சொத்தா மாத்திட்டு ஈச்சப்பழத்தை கொடுத்து ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம கலாச்சார சீர்கேடு நீங்க எடுத்தீங்கன்னு கேட்டா சினிமா தியேட்டர் கட்டி கொண்டிருக்கிறாங்க. ஜெனிஃபர் லோபேஸை எடுத்துக்கொண்டு வந்து என்னென்னமோ கேலி குத்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க சவுதி அரேபியாவில். கௌபத்துல்லாம கட்டி அதுக்கு மேல ஆட வச்சாங்க ரியாத்ல. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்க சஹாபாமார்க்குள்ள போகும்போது அந்த அல் உலா அப்படி சொல்லக்கூடிய இடத்துல வந்து இஸ்திஃபார் பண்ணிட்டு வாங்க டக்குன்னு போவோம், அல்லோட கோவப்பார் இறங்கின இடம்னு சொல்லி அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமா கடந்து போன அந்த இடத்த வெள்ளக்காரவங்களுக்கு மிகவும் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமா இன்னைக்கு வந்து மாற்றி வச்சுக்குது. அங்க மியூசிக் இருக்குது, டான்ஸ் இருக்குது, யோகா இருக்குது, எல்லாமே இருக்குது. அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான், இந்த மக்கா வந்து கிட்ட இருக்கிறவர்களுக்கும் விரைவில் இருக்கிறவர்கள் அதாவது தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சமமாக ஆக்கியுள்ளோம் சொல்றான். இப்போ இதனுடைய அர்த்தம் என்னது? இப்ப முபாரக் மதன் சொல்றாரு உலக விவகாரங்கள் தேவை, அரசியல் தேவைன்னு சொல்லிட்டு இது என்னது? இப்ப இன்னைக்கு அல்லாஹ் என்ன பேசுறான்? அதாவது ஒரு முஸ்லீம் சொன்னா அவங்க மக்காவில இருந்தாலும் சரி பங்களாதேஷ்ல இருந்தாலும் சரி ஃப்ரீயா வந்துட்டு போகக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு அது என்னது தடையா இருக்குது? போர்டர் தடையா இருக்குது. இந்த போர்டர் யார் உருவாக்கினா? ஷைத்தான் உருவாக்கினா. அப்ப இஸ்லாத்துல ஷைத்தான் இந்த போர்டர் எல்லாம் இல்ல. ஒரு உம்மத்தை அப்படியே வந்து வேலை செய்யும் ஃபுல் ஃப்ரீடம் வந்து அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கான். இதுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம். இது உலக விவகாரம், இது அரசியல். ஆனா முபாரக் மதன் சொல்றாரு அவருக்கு வந்து அரசியல் தேவையா. அப்ப அவர் என்னத்தை புரிஞ்சு வச்சிருக்காரோ எனக்கு விளங்குது இல்லை. ஸோ இதன் அடிப்படையில் எந்த நாட்டில் எங்க ஒரு முஸ்லீம் இருந்தாலும் ஹஜ்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நாங்கள் மக்காவுக்கு போதா இருந்தாலும் சரி உம்ராவுக்கு போதாலும் சரி அது எங்களுக்கு சமமாக ஆக்கி வச்சுக்கணும். இன்னைக்கு வந்து சமமாக இருக்குது. சவுதியில் உள்ளவனுக்கு ஒரு மாதிரி, பங்களாதேஷ் உள்ளவனுக்கு ஒரு மாதிரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடியவனுக்கு இன்னொரு மாதிரி இருக்குது. விஐபி பிளேஸ் எல்லாம் இந்த பையனை செட் பண்ணி வச்சிருக்கு மீனாவில் தங்குறதுக்கு. ஸ்ரீலங்கா சல்லிக்கு ஒரு நாளைக்கு நிற்கிறதுக்கு 2 லட்சம் கட்டணும். யாரோட சொத்து இது? அப்போ சொந்த பிசினஸ் பிளேஸ் ஆக்கி வச்சிருக்காங்களே. அல்லாட குர்ஆன் கட்டளைக்கு இந்த மாதிரி மாறு செஞ்சு கொண்டு இஸ்லாத்துக்கே துரோகம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களே. எது எப்படியோ இந்த மாதிரி விஷயத்துல சரியா நடுநிலையா நின்று நாங்கள் விளங்கிக்கிட்டு நாங்களும் இதை பற்றி அதிகமாக தேடி ஒரு சரியான ஒரு புரிதலுக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதிகமானவங்க வந்து அந்த பெல் பட்டன் கூடிய ஓல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணாததுனால அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வராது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் ஓல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வைங்க. எனக்கு கேட்டால் ஃபியூச்சரில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல வைக்குது. அப்போ அந்த அப்டேட் வந்தோடனே வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதனால தான் நான் அதை சொல்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பிள்ளையா பேசியிருந்தால் யாராவது மனசை நோவடிக்கிற மாதிரி இருந்தேன்னு சொன்னால் அது அல்லோக்கா மன்னிச்சுக்கோங்க. உண்மையை விளங்கிக்கணும். அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் நாங்கள் நாளைக்கு மரணிக்க போகிறோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீ ஏன் எத்தி வைக்கல? அதனால் சோஷியல் மீடியா மாதிரி வசதியில் வந்து அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் ஏன் யூஸ் பண்ண சொல்லி அல்லாஹ் கேட்பான் இல்லையா? அதன் அடிப்படையில் வந்து நான் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.